ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதை. ஒரு தெருவில் ஒரு சன்னியாசி வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லாருக்குமே அவர் மிகச்சிறந்தவர், ரொம்ப நல்லவர், அவரை போல ஒரு புண்ணியவான் யாருமே கிடையாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அதே தெருவில் ஒரு விபச்சாரியும் வாழ்ந்து கொண்டிருந்தார். எண்ணற்ற மனிதர்கள் அவருடைய வீட்டிற்குள் போவதும் வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் இந்த சன்னியாசி ஒவ்வொரு மனிதன் அந்த வீட்டிற்குள் போகும் பொழுதும் ஒரு கல்லை அவருடைய வீட்டிலே அடுக்கத் தொடங்கினார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த பெண்ணை அழைத்து, பாரு, நீ எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிற, எவ்வளவு மனுஷங்களுடைய வாழ்க்கையை நீ கெடுத்திருக்கிற, நீ எல்லாம் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவ அப்படி என்று அவரை திட்டி இருக்கிறார். அந்த பெண்ணும் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்று விட்டாளாம். 2 பேருமே இறந்து போகிறார்கள். ஒருவர் நரகத்திற்கு போகிறார், இன்னொருவர் சொர்க்கத்திற்கு போகிறார். சொர்க்கத்திற்கு போனவர் தாசி என்கிற அந்த விபச்சார பெண், நரகத்தில் இருப்பவர் இந்த சன்னியாசி. அப்பொழுது கடவுளை பார்த்து கதறினாராம், கடவுளை என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க, எங்கேயோ உங்களுடைய தீர்ப்பில் தப்பு நடந்திருக்கு, நரகத்துக்கு போக வேண்டியவ சொர்க்கத்தில் இருக்கிறா, சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நான் நரகத்தில் கஷ்டப்படுறனே என்று கதறுகிறார். அதற்கு கடவுள் சொன்னாராமா, இல்லை, எல்லாமே சரியாகத்தான் நடந்திருக்கு. அந்த விபச்சார பெண் தன்னுடைய மனதளவிலே இந்த வயிற்று பிளப்பைக்காக இந்த விபச்சார தொழிலை செய்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டார். ஆனால் அவருடைய வெளிப்புற செயல்பாடு விபச்சாரம். ஆனால் உன்னுடைய வெளிப்புற செயல்பாடு மற்றவர்களுடைய பார்வையிலே நீ நல்லவன் போல காட்சி கொடுத்தாய். ஆனால் உன்னுடைய எண்ணம் எல்லாம் அந்த விபச்சார பெண்மணி வீட்டிற்கு யார் போகிறார்கள், யார் வருகிறார்கள், மற்றவர்கள் என்ன இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்தது. எனவே அந்த எண்ணங்களை பொறுத்துதான் ஒருவரை நரகத்திற்கும் ஒருவரை சொர்க்கத்திற்கும் அனுப்பியிருக்கிறேன் என்றாராம். எண்ணங்களை பொறுத்து அந்த பெண்மணி நல்லவன், நீ கெட்டவன் என்றாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய இறைவார்த்தை வழிபாட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பாவியான பெண்ணை சீமோனும் ஒரு பார்வையில் பார்க்கிறார். வெளிப்புற அடையாளத்தை கொண்டு இவள் பாவியான பெண், விபச்சார பெண் என்று கூறுகிறார். ஆனால் இயேசுவோ அந்த வெளிப்புற செயல்பாடுகளை தாண்டி அந்த பெண்ணுக்கும் மனது இருக்கிறது. அந்த பெண் உண்மையாகவே மனதளவிலே தன்னுடைய பாவங்களுக்காக மன வருத்தப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்கிறார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையின் பொருட்டு அவருடைய மன வருத்தத்தை முன்னிட்டு அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். ஆனால் சீமோனோ, இதோ இந்த பாவப்பட்ட பெண் ஆண்டவருடைய பாதத்தை தொடுகிறாரோ, இவர் எப்படிப்பட்டவர் என்பது இவருக்கு தெரியாமல் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்புற செயல்பாடுகளை கொண்டு அவரை தீர்ப்படுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பலருடைய வெளிப்புற செயல்பாடுகளை கண்டு இவன் நல்லவன், இவன் கெட்டவன் என்று சொல்லி தீர்ப்பிடுவதிலே மும்முரம் காட்டுகிறோம். ஆனால் அந்த வெளிப்புற செயல்பாடுகளை தாண்டி அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முயற்சி செய்திருக்கிறோமா? அப்படி மற்றவருடைய செயல்பாடுகளை தாண்டி அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அவர்களை நாம் தீர்ப்பிட மாட்டோம், மாறாக புரிந்து கொள்வோம். நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.